அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 15/12/2024 மாலை வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் நிலவி வரும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அது வரும் மணி நேரங்களில் மேலும் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்று இது நம்மளுடைய ஒரு கணிப்பாக தெரியுது. இது ஆனால் வரும்பொழுது அவ்வப்போது இந்த கரையை வெட்டும் பொழுது அது தீவிரத்தன்மை சற்று குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது இலங்கையை ஒட்டியுள்ள அந்த நீரோட்டத்தை பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு சற்று வலிமை அடைந்து அப்படின்ற மாதிரி கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காலை அறிக்கையில் புதுச்சேரிக்கும் மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு கரை கடப்பதற்கான சூழல் இருக்கிறது அப்படின்றது. இது வலுவடைந்தால் கண்டிப்பாக அந்த பகுதியில் கரையை கடப்பதற்காக 100% சான்சஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதே சூழ்நிலையில் இது தீவிரமானது தாழ்வு பகுதி அப்படின்ற நிலைக்கு அந்த ஒரு சற்று வலிமைக்கு குறைவாக அப்படின்ற மாதிரி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது டெல்டா ஒட்டி அப்படின்ற டெல்டா டு புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதிகள் அப்படின்ற மாதிரி கண்டிப்பான புதுச்சேரி மையம் என்று நம்ம மையம் கொள்ளும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கிற ஒரு இடம். இந்த நிகழ்வால் நமக்கு மழை பொழிவானது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 16 தேதிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி, அதாவது 16 மாலை அதாவது இரவு அப்படின்ற மாதிரி இது நிகழ்வின் நகர்வை பொறுத்து இப்போ அதோட வெளி சுற்று அதாவது அவுட்டர் பேண்ட் ஆஃப் த கிளவுட்ஸ்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா தற்பொழுதே இலங்கையை ஒட்டி அப்படின்ற மாதிரி அமைந்து மழை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கரை ஒதுங்கி இலங்கை கரை ஓரமா அப்படின்ற மாதிரி இது வரும் மணி நேரங்கள் அந்த நகர்வு வேகமாக இருந்துச்சு அப்படின்னும் பொழுது அந்த மழையோட நேரம் மாறுபடும். ஆனால் 16 தேதி மாலைக்கு பின் அல்லது இரவு அப்படியே எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா அதிகாலை இதுக்குள்ள அப்படின்ற மாதிரி டெல்டா கரையோரம் தொடங்கும். படிப்படியாக வடகடலோர மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி திருவள்ளூர் சென்னை அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடங்குற போதுவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நாம் இதில் அனலைஸ் பண்ண விதப்படி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தொடங்கும் பொழுது கொடுக்கும். அப்படியே படிப்படியாக உள் மாவட்டங்களில் பரவும் 17 தேதியில் திருச்சி வரைக்கும் அப்படின்ற மாதிரி எட்டி பிடிக்கும் அவ்வப்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சற்று இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வடக்கு செல்லும் பொழுது தீவிரமானது டெல்டா பகுதிகளை சற்று குறைவாக தெரியும். வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு சற்று மழைப்பொழிவு அதிகமாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதாவது திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற மாவட்டம் கடலூருக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்பு, புதுச்சேரிக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு கனமழை வாய்ப்பு தெரிகிறது. அப்படியே ஒட்டி உள்ள அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கு பகுதியாக கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் ஒரு நல்ல மழை, அதாவது இந்த வடக்கு நோக்கி போனால் இந்த மழைப்பொழிவானது வட மாவட்டங்கள் நல்ல ஒரு மழைப்பொழிவும். இது அது கரையை ஏற முற்பட்டு அப்படின்னும்போது இருக்கும்போது தென்மேற்கு காற்று அதாவது தெற்கு மற்றும் மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பு என்றது 18-19 தேதிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி ஏற்படும் சூழ்நிலை தென் கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் மதுரை உள்ளிட்ட உள் மாவட்டங்கள் தென்காசி திருநெல்வேலி போன்ற உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு, தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு, தூத்துக்குடியோட உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்றது 19-20 தேதிகளில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். இது தற்பொழுதைய கணினி சார்ந்த ஒரு அமைப்பின்படி இந்த அனலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறது. இது வரும் மணி நேரங்களில் சப்போஸ் அந்த நிகழ்வு தீவிரமடையாமல் அது இலங்கையை சுற்றி கொண்டு அப்படின்ற மாதிரி கரையோரமாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் செல்லும் பட்சத்தில் மழைப்பொழிவின் தீவிரம் வேறுபடும். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். மீண்டும் காலையில் அறிக்கையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.